நாம பார்க்க போற படத்தோட பேரு கழுவேத்தி மூர்க்கன். அதுதான் படத்தோட பேரு. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப எடுத்த உடனே பார்த்தோம் அப்டின்னா அந்த படம் ஆரம்பிக்கும்போதே அப்பல்லாம் தண்டனைகள்லாம் எப்படிலாம் குடுத்துட்டு இருந்தாங்க அப்டின்ற மாரிலாம் அது ஒரு விரிவா ஒரு விளக்கம் மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர்ல குடுக்குறாங்க. அப்ப உள்ள தண்டனை முறைகள சொல்லி காட்டுறாங்க. அதாவது தூக்குல போடுறதா இருக்கட்டும், அப்புறம் கழுமரம் ஏத்துறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கல்லால் அடிச்சு கொல்றது, அப்புறமா சுடுறது, அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருந்ததுல அப்பத்துல இருந்தே தண்டனை குடுக்குற முறைகள். அத சொல்றாங்க. அதுல யானைய வச்சு மிதிச்சு கொல்ல சொல்ற வரைக்கும் பல தண்டனைகள் சொல்றாங்க. ஆனா பல ஊர்கள்ல இன்னும் அந்த கழுமரம் இருக்கு பார்த்தீங்களா? அது அத இன்னும் வச்சுட்டு இருக்காங்க பத்திரமா. ஏன்னா அதுலலாம் பார்க்கும்போது அந்த பயம் வரும் பார்த்தீங்களா? அதனால இன்னும் வரைக்கும் அதெல்லாம் பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி தான் சொல்லப்படுது. இப்ப இந்த ஒரு இது விஷயத்த வச்சு ஒரு மையக்கருத்தா வச்சு தான் இந்த படத்த ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப தெக்குப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பார்ல, அவரோட வீட்ல இருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. அங்க பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற பசங்க இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா அங்க தான் ஹீரோ இருக்காரு. ஹீரோ பேர் மூர்க்கசாமி தான் அவரோட பேரு. அவர் ஒரு 3 பசங்க வாசல்ல நின்னு வாடா ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோவும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராரு. அப்ப வாசல்ல உட்கார்ந்திருக்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த பசங்களோட சேராத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. உடனே அந்த பையன் போடிட்டு போறான். அந்த பாட்டி இந்த வயசுல அந்த பிள்ளைங்க அசால்ட்டா அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி கிளம்பிடுற அந்த பையன். அதாவது அவனுக்கு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பிடிக்கல அப்படின்றது தான் அவன் காட்டுறான். இது ஊர்ல இந்த மாதிரி இருக்கிறது, தெருக்குள்ள இந்த மாதிரி இருக்கிறது போயிட்டு ஸ்கூலுக்குள்ளேயும் அந்த மாதிரி தான் இருக்கு. தனித்தனியா தான் உட்கார வச்சிருக்காங்க. இவங்க அவங்கள்ட்ட பேசக்கூடாது, அவங்க இவங்கள்ட்ட பேசக்கூடாது. அந்த மாதிரி தான் ஒரு குரூப்பா பிரிச்சு அந்த மாதிரி தான் இருந்துக்கிறாங்க. அதே மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் எக்ஸாம் வருது. எக்ஸாம் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த அதாவது கீழ்த்தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீழ்த்தெருல இருந்துட்டு பூமின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா அது குட்டி பையன் தான், இப்பெல்லாம் குட்டியா தான் இருக்காங்க. அவங்க அவர் எக்ஸாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்கார்ல, அவரும் வேக வேகமா வெளிய எந்திரிச்சு வராரு. இவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சிட்டு இருந்தாலும் பேசிக்கிறதுக்கு இல்ல சரியான அறிமுகம் அது மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அப்படி 2 பேரும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதாவது இவங்க 2 பேரும் பேசல. அவர் பாட்டு தனியா போறாரு, இவர் பாட்டு தனியா போறாரு. அவங்க சாதாரணமா தான் இருக்காங்க. சண்டை சச்சரவு இல்ல. அப்படி வரும்போது தான் ஒரு மாடு ஒரு பெரிய கொம்பு வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ முட்டி தூக்கி வீசிடுது. இத பார்த்த உடனே இந்த பையனுக்கு அந்த பூமின்னு இருக்கால, அந்த பையனுக்கு ஒரு மாதிரி சங்கடமா போயிடுது. என்ன செய்யறதுனே தெரியல. ஏன்னா யார்ட்டையும் பேசக்கூடாது, தொடக்கூடாது அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இப்போ இந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பையன் என்ன பண்றான்னா, தன்னோட சட்டையை கழிச்சிட்டு அந்த ஹீரோக்கு அந்த அடிப்பட்ட இடத்துல வயித்தை சுத்தி நல்லா டைட்டா கட்டி போட்டு அந்த பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துறான். அந்த பையன் அந்த மாதிரி செஞ்சுட்டாலும் ஆனா அவனுக்கு தயக்கத்தை தான் ஃபர்ஸ்ட் இருப்பான். ஏன்னா தொட்டா சண்டை வளர்ப்பாங்களோ, அதாவது ஊருக்குள்ள பிரச்சனை வருமோ அப்படின்றனால தயங்கினாலும் உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அந்த பையன் ஹாஸ்பிட்டலே சேர்ப்பான். இப்போ அந்த மூர்க்கரோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க எல்லாருமே சுத்தி நிற்பாங்க. ஆனா அந்த மூர்க்கம்பா ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட அப்பாவுக்கு இந்த இந்த பையன் தன் பையனை அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேற வழி இல்லாம அப்படியே அமைதியா நிற்பாரு. ஹீரோவோட அப்பாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த ஊர் கிராமம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிராமத்தோட ஊராட்சி தலைவரா அவர் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த அந்த இதெல்லாம் அவருக்கு ரொம்பவே முக்கியம். அவர் அது சில விஷயங்களுக்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவரா இருப்பாரு. இப்ப பையனை காப்பாத்திருக்காங்கன்றத விட இன்னொரு பையன் தன் பையனை தொட்டுட்டானே அப்படின்ற ஒரு கவலை, அந்த கோபம் தான் அவருக்கு இப்ப அதிகமாவே இருக்கும். அதோட இப்ப ஹீரோட அப்பா என்ன பண்றாருன்னா, அதை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தால அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா பணம் கொடுக்குறாரு. பணம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பூமின்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அதை வாங்கல. அவனுக்கு அதை வாங்க விருப்பம் இல்ல. உடனே அங்கிருந்து அவர் கொடுக்க அதை வாங்காம அங்கிருந்து ஓடி போயிடுவான். இது அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. இந்த குட்டி பசங்க ஓரளவு கொஞ்சம் வளர்ந்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ நல்ல உடம்பு தேறி வந்துடுறாரு. இப்ப ஹீரோவோட பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பூமி இருக்கார் பாத்தீங்களா, அவர் அந்த இடத்துக்கு வராரு. வரும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த பையனை கூப்பிடுறாரு. அப்ப அந்த பையன் தயங்கி நிக்கிறான். ஆனா ஹீரோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பூமி நாங்கலாம் விளையாட வர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்கலாம் வராட்டி பரவாயில்ல, எனக்கு பூமி மட்டும் போதும் அப்படின்னு சொல்றான். அதோட அவங்கலாம் கோச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோ இந்த பையனோடயே சேர்ந்து சந்தோஷமா விளையாடுறான். அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே அவங்க நட்பு இப்ப வரைக்கும் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா அது நல்ல விதமா தொடர்ந்துட்டே இருக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பூமியின் பையன் இருக்கால, அந்த பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவான டைப், ரொம்ப நல்ல டைப். யாருக்காவது ஒரு ஹெல்ப் அப்படினாலோ, யாருக்காவது ஒரு தேவை அப்படினாலும் ஆளா நின்னு செஞ்சு கொடுப்பாரு. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சாதுவான டைப் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஹீரோ இருக்கார்ல, அவர் பாத்தீங்கன்னா பயங்கர கோவக்காரர். அவர் எப்படின்னா பூமியை பத்தி யாராவது தப்பா சொன்னாலோ, இல்ல அவர் மேல யாராவது கைய வச்சாலும் ஹீரோ அந்த இடத்துக்கு கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா என்னதான் நீங்க ஊர்ல இவ்வளவு 1000 பேசி இந்த பக்கம் போக கூடாது வரக்கூடாது அப்படி சொன்னாலும் இவங்க 2 பேரும் இப்படிதான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஊருக்குள்ள திருவிழான்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா. இப்ப திருவிழா வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பசங்க பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவரை பயங்கரமா வம்பு வளர்க்குறாங்க. இது தெரிஞ்சு அவர் மேல கையெல்லாம் வச்சிடறாங்க. இது தெரிஞ்சு ஹீரோ சும்மா இருப்பாரா, உடனே எல்லாரையும் ரவுண்டு கட்டி போட்டு சாத்துன்னு சாத்தி எடுக்கிறாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்னதான் இந்த மாதிரி இருந்தாலும் ஹீரோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே தன்னோட பையன் பூமி கூட பழகுறது அப்பாவுக்கு சுத்தமாவே பிடிக்காம இருக்கு. இந்த பூமி இருக்கார் பாத்தீங்களா, அவர் எப்பயாவது ஹீரோ பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோட பாட்டி இருக்காங்களா, அவங்க சுத்தமா ஏத்துக்க மாட்டாங்க. ஹீரோட அப்பாவும் உனக்கு அந்த பக்கம் வர வேணாம்னு சொல்லிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டபடி திட்டி விட்டுருவாரு. ஆனா ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் மேல பிரியமா இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா பூமி இருக்கார் பாத்தீங்களா, அவங்களோட ஏரியாவெல்லாம் காட்டுறாங்க. அங்க ஒரு சப் கலெக்டர் வராரு. அவர் வரும்போது பூமி என்ன சொல்றாருன்னா, சீக்கிரமா எங்க மக்களுக்குலாம் பட்டா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. மாதிரி பூமி எல்லா விதத்திலுமே நல்ல விதமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அங்க உள்ள பொண்ணுங்களுக்கும் அவர் மேல ஒரு கண்ணு இருக்கும். அதுல பச்சை கிளின்ற ஒரு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ ஏதாவது பூமி இருக்கார்ல, அவர் மேல லவ்வே இருக்கும். அது அப்படியே அமைதியா இருந்துப்பாங்க. இன்னும் அவங்க வெளிப்படுத்தல. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு டீ கடையில எல்லாம் டீ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா திடீர்னு உண்மை வரான் எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விரட்டி விடுவாங்க. எல்லாருமே அவர் வரத பார்த்தோம் எல்லாருமே எஞ்சி ஓடுறாங்க. அப்படி யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முனிஷ்காந்த் இருக்கார்ல, அவர் தான் வருவாரு. ஏன் எல்லாரும் இவரை பார்த்து இப்படி பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவருக்கு எப்பவுமே எப்படின்னா ஏதாவது கலகம் முட்டி விட்டு சண்டை போட விட்டுறணும். அதை பார்த்து அவர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ கூட இந்த டீ கடைக்கு வந்த இடத்துல கூட ஒரு 2 பேர்கிட்ட சண்டையை முட்டி விட்டு அவங்க 2 பேர் சண்டை போடுறத பார்த்து என்ஜாய் பண்ணுவாரு. இதனாலே இவர் இருக்காருன்னா, இவர் வராருனாலே அங்கிருந்து இருக்கிறவங்க எல்லாரும் அங்கிருந்து ஓடி போயிடுவாங்க.
அதோட அவரால முடிஞ்ச அந்த கலகத்தெல்லாம் ஏற்படுத்தி முடிச்சுட்டு அப்புறமா அவர் என்ன சொல்றாரு, ஊரோட பெருமைக்காக வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கழுமரம்ன்றத, அத பத்தின வரலாறுகளையும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. இவர் ஹீரோவோட மாமாவா தான் இருப்பாரு. அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா காலையிலேயே வரலாறு ஆரம்பிச்சுட்டியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவர கிண்டல் பண்ணுவாரு. அதோட இப்ப ஹீரோ வந்து என்ன செய்றாருன்னா, அங்க ஒருத்தர் மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வராரு. அவர்ட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, "போய் பூமிய போய் நான் வர சொன்னேன்னு சொல்லு போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. அதோட ஹீரோ வந்து இவர்ட்ட பேசிட்டு நின்னுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இப்ப ஹீரோ வந்து யாரோ கல்லால அடிச்ச மாரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. திரும்பி சுத்தி சுத்தி பார்க்குறாரு. எங்கேயுமே யாருமே காணோம். யாரு அடிக்கிறா அப்படின்றத ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க வந்து ஹீரோ வந்து கூட்டு வர சொன்னார்ல, அதனால பூமிய கூப்பிடுறதுக்காக இவர் இங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சப் கலெக்டர் கிட்ட தானே பூமி வந்து பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு ஹீரோ உன்ன கூப்பிடுறான்னு வந்து சொல்றாரு. அப்ப வந்து பூமியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாருக்கும் டீ குடுத்துட்டு இருக்காங்க. இவர் வந்து நிக்கிறாரு மணல்ல பாதிக்க அவர் வந்து டீ எடுத்துக்க சொல்றாங்க. அவர் உடனே டக்குனு என்ன சொல்றாருன்னா, நான் எப்ப இங்கெல்லாம் வந்து உங்க வீட்லலாம் டீ சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த கலெக்டருக்கே ஒரு மாரி ஆயிடுது. உடனே பூமி அப்பவும் என்ன சொல்றாருன்னா, அவன் ஒரு மாதிரி கொஞ்சம் சரியில்ல சார். அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாரி அங்க சமாளிச்சர்றாரு. இப்ப பூமி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அவருக்காக மக்கள் வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மக்களுக்காக அவர் எப்பவுமே எல்லா விதத்திலயுமே அவர் துணையா இருக்கிறதுனால, ஊர் மக்களும் பூமிக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாங்க. ஹீரோ வந்து எதுக்காக இவர வர சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அப்பாக்கு வந்து ஒருத்தர் பணம் குடுக்க வேண்டியது இருந்தது. அத வாங்குறதுக்காக தான் இப்ப பூமி அவரோட ஃப்ரெண்ட் தானே அவரையும் கூட்டிட்டு இப்ப 2 பேருமே கிளம்பிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது தான் இப்ப பூமி கிட்ட வந்து ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, யாரோ கல்லால அடிச்சாங்க யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு உடனே பூமி என்ன சொல்றாருன்னா, யாராவது தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு பைக்ல வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேர கிராஸ் பண்ணி நெறைய கார் போயிட்டே இருக்கு. அவங்க 2 பேருமே இந்த கார் எல்லாம் பார்க்குறாங்க. இது எல்லாமே வந்துட்டு அந்த ஊர்ல உள்ளவங்க அரசியல் கட்சியில இருப்பாங்கல்ல, அவங்கலாம் தான் அந்த கார்ல போயிட்டு இருக்காங்கன்றதையும் பார்க்குறாங்க. இப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அவங்க ஏதோ ஒரு போஸ்டிங்ல ஜெயிச்சதாகவும், அவங்க வந்துட்டு இப்ப ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படி இப்படின்னு வருவாங்க பார்த்தீங்களா, அதுக்காக தான் இவ்வளோ பேர கூட்டிட்டு வந்திருக்கு. அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப இவருக்கு வந்து இப்ப ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காருல்ல, அப்ப தாத்தா வந்து என்ன சொல்வாருன்னா, நெறைய விஷயங்கள் சொல்லுவாரு. அரசியல் வந்து இப்படி, அப்படி அது மேல ஏறுனா பேர் ஏற ஏற அங்கேயும் பிரச்சனை தான். கீழ இறங்கணும் அப்படின்னா, கீழ வந்துட்டு பாம்புகள் இருக்கும், அது இருக்கும், இது இருக்குன்ற மாரி அவருக்கு நெறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட இங்க ஒரு பக்கம் இப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பணம் வாங்குறதுக்கு தான் வந்திருந்தாரு. பருத்தி குடோனுக்கு தான் வந்திருப்பாரு. அங்க தான் வந்து பணம் வாங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இங்க தான் வந்து ஹீரோயின ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாரு. ஹீரோயின் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வீட்ல உள்ள அந்த பருத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 30 கிலோ கிட்ட இருக்கும். ஒரு மூட்டை மாரி கட்டிக்கிட்டு இங்க கொண்டு வருவாங்க. இங்க வரும்போதே பார்த்தோனே ஃபர்ஸ்ட் பார்த்தோனே ஹீரோக்கு ஹீரோயின பார்த்தோனே பிடிச்சிரும். அவங்களும் பார்த்துக்கிட்டே ஹீரோவ பார்த்துக்கிட்டே வருவாங்க. வந்தோனே இந்த மூட்டைய கொஞ்சம் இறக்கி வைக்கிறது அப்படின்னு உடனே பருத்தி மூட்டை தானம்மா அது என்ன வெயிட்டா இருக்க போது நீயே இறக்கி வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பருத்தி மூட்டையா இருந்தாலும் 30 கிலோக்கு என்ன வெயிட் இருக்குமோ அதானே இருக்கும் இறக்கி வை அப்படின்னு உடனே அவரும் விரைவில இறக்கி வச்சுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆள் ஒரு தினுசா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, உள்ள இருந்து ஒருத்தர் வந்து வேக வேகமா ஓடி வருவாரு. அவர் வந்து இந்த இதுல வேலை செய்றது இல்லாம அவர் பணம் வாங்க வந்தவரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர்ட்ட பணம் குடுப்பாரு. யார் இவ ரொம்ப ஓவரா பேசுறாளே அப்படின்ற மாரி அவர் அந்த மூட்டைய இறக்கி வச்சுட்டு அவரும் வெளிய அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு. இவரு வெளிய பணம்லாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஃப்ரெண்ட் வெளிய தான் நின்னுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இவங்க வந்துட்டு ரொம்ப சகஜமா பேசுவாங்க. அதுவும் ஹீரோவ காட்டி காட்டி பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் இங்கிலீஷ்லலாம் வேற பேசிப்பாங்க. யார்றா அவ? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாம் உனக்கு தெரிஞ்சவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரும் வந்துட்டு அவங்களும் அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துட்டு கிளம்புவாங்க. அவங்க போயிருப்பாங்கன்னு நெனச்சு திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க தூரமா நின்னுட்டு திரும்ப கல்ல விட்டு அடிப்பாங்க ஹீரோவ. அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க கல்ல விட்டு அடிச்சது ஹீரோவ தான் கல்ல விட்டு அடிச்சிருப்பாங்க. அத பார்த்த உடனே ஹீரோக்கு கோவம் சத்தம் போட வரும் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஓடிருவாரு. இது என்ன இப்படி வம்பிழுத்துட்டு இருக்கா? யார் இவன்னு கேட்கும்போது தான், இப்ப பூமி இருக்கார்ல, அவர் வந்துட்டு இந்த பொண்ணு யாரு அப்படின்றத சொல்லுவாரு. அது சின்ன வயசா இருக்கும்போது இப்ப ஹீரோ, இந்த பூமி இருக்கார்ல, அவரு, ஹீரோயின் எல்லாரும் ஒண்ணா தான் படிச்சிருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் கண்ணத்த போய் கருப்பட்டி பணியாரம், கருப்பட்டி பணியாரம்னு சொல்லி சொல்லி கிள்ளி கிள்ளி வச்சுட்டு இருப்பாரு. அது அவங்களுக்கு ரொம்ப கோவமா வரும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சார் கிட்ட போய் மாட்டி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் சார் வந்து ஹீரோவ அப்பவே அடிச்சிருப்பாங்க. உடனே இவங்கனால கோவமான ஹீரோ வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுருப்பாரு. அவங்க போய் தடுமாறி விழும்போது அவங்க நெத்தியில வந்து ஒரு காயம் பட்டுரும். அந்த காயம் எப்பவும் இருக்கும் அவங்களுக்கு. அதோட ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இனிமே உன் நெத்திய உன் முகத்த நீ கண்ணாடில பார்க்கும்போதெல்லாம் என் ஞாபகம் தான் உனக்கு வரும்ன்ற மாரிலாம் அப்ப பேசியிருப்பாரு. அதோட இதெல்லாம் வந்து பூமி இருக்கார்ல, அவர் சொல்லி முடிச்ச உடனே ஹீரோக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துரும். அந்த பொண்ணா இது அப்படின்னு சொல்லி நெனச்சுப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அப்ப சின்ன வயசுல வந்து அவங்களோட வேலை விஷயமா வெளியூர் போயிருப்பாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இப்ப படிச்சு முடிச்சுட்டு, இங்க ஊர்ல உள்ள பேங்க்ல தான் ஹீரோயின் வந்து இப்ப வேலை பார்க்குறாங்க. திரும்ப இப்ப ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி எல்லாத்தையுமே சொல்லுவாரு. இது சொல்லி முடிச்ச உடனே இப்ப ஹீரோக்கு வந்து ஹீரோயின பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வந்துரும். உடனே வந்து அவங்க வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸ் இருக்குல்ல பேங்க், அதுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் அங்க வந்துருவாங்க. வந்தோனே பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி நிக்கிறத வந்து ஹீரோயின் வந்து பார்த்துர்றாங்க. அவங்க வந்து ஓட பார்க்குறாங்க. ஓட பார்க்கும்போது ஹீரோயின் வந்துட்டு, என்னடி அவர வந்து ஓட விடாம பிடிச்சுக்கிறாரு. அதாவது தடுத்து நிப்பாட்டிட்டு, கல்ல விட்டுலாம் அடிக்கிற, இப்ப என்ன பார்த்து ஓட பார்க்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, வேணா அங்க கொஞ்சம் தூரமா போய் நின்னுட்டு வேணா கல்லால அடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அப்படி பண்ணி இப்படி பண்ணி 2 பேரும் மாறி மாறி மிரட்டிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் உனக்கு வேணா டைம் குடுக்குறேன். ஒரு 5 நிமிஷம் வந்து என் கண்ணன் வந்துட்டு அசையாம பார்த்துட்டேன் அப்படின்னா, நான் விட்டுர்றேன் அப்படின்ற மாரி அவங்க பேசுறாங்க. ஹீரோவும் ஸ்டார்ட் பண்றாரு அந்த போட்டிய. இது என்ன போட்டின்னு தெரியல. அந்த மாரி ஒரு போட்டிய ஆரம்பிக்கிறோம்னு ஹீரோவால பார்க்க முடியல. உடனே அங்கிருந்து கிளம்பிர்றாரு. அதோட இவங்க 2 பேருக்குள்ளேயும் அப்படியே ஒரு பாட்டும் வருது, லவ்வும் வருது. அதோட முடியுதுன்னு வச்சுக்கங்க. அப்புறம் ஹீரோ வந்து போய் போற வரவங்களலாம் வந்து நிக்க வச்சு பார்க்குறாரு. அவங்களலாம் பார்க்க முடியுது. அப்ப ஹீரோயின பார்க்க முடியல. அப்ப இது லவ்வா தான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாரு. அதோட இப்ப இங்க இவங்கள காட்டுறாங்க. இப்ப இவரு தானே இப்ப வந்து மாவட்ட செயலாளரா வந்து ஜெயிச்சிருப்பார்ல. அதோட பார்த்தீங்கன்னா, சும்மா இல்லாம கூட இருக்கவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எப்படியாவது வந்து வரப்போற இதுல எலக்ஷன்ல வந்துட்டு நீ வந்து மினிஸ்டருக்கு நின்னு மினிஸ்டரா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா, மாவட்ட செயலாளர்னு உன்ன கூப்பிட்ட எல்லாருமே வந்து மினிஸ்டர்னு கூப்பிடுவாங்க. நாங்களும் அப்படி கூப்பிட தான் ஆசைப்படுறோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அள்ளி போடவும், அவருக்கும் வந்து மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிருது. டக்குனு இந்த முனிராஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப அதுக்குன்னு வந்து பெரிய ஒரு கூட்டமா கூட்டணும். இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிரிச்சு பிரிச்சு பேசுவாங்கல்ல. அதாவது கிராமத்த 2 மேல் சாதி, கீழ அப்படி இப்படின்ற மாரி. அந்த மாரியே பிரிச்சு பிரிச்சு பேசுறாரு. இதுல வந்துட்டு இப்ப 8 ஊர் சாதி சனத்துல வந்துட்டு நம்ம ஊர் நம்மள சார்ந்தவங்க தான் அதிகமா இருக்காங்க. அவங்கள தான் வந்து அதிகமா கொண்டு வரணும். அதே மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது இந்த கூட்டம் வந்துட்டு ஒரு கூட்டமா இருக்கக்கூடாது. ஒரு மாநாடா இருக்கணும். நான் யார கை காட்டுறேனோ அவங்க தான் வந்து இந்த பதவிக்கு வரணும். அப்படி இப்படின்ற மாரிலாம் இவரும் ரொம்ப இப்பவே எல்லாம் பேசுறாரு. அந்த அளவுக்கு இப்ப நடக்க போற அந்த கூட்டத்த வந்து ஒரு பெரிய விதமா காட்டணும். நம்மளோட
அவங்களோட தலைமைக்கு வந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மாநாட்டை வந்து எங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்கன்னா தெக்குப்பட்டியில வைக்கலான்றாங்க. ஏன்னா அங்கதான் வந்துட்டு நம்மளோட ஆளுங்க வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் நம்ம ஆளுங்க அதிகமா இருந்தாலும் அந்த தெக்குப்பட்டியில வந்துட்டு இப்படி நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ரொம்ப சரிசமமாற மாதிரி தான் நடக்கிறாங்க. ஆனா அங்க போயிட்டு நம்ம இந்த மாடல்லாம் வச்சு நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஏத்துப்பாங்களான்னு தெரியல அப்படி இப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அங்கதான் அந்த மாநாட்டை வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளாவே பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி இங்க வந்து மீட்டிங் வைக்கணும் இந்த ஊர்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இந்த தெக்குப்பட்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் இருக்காங்க, பூமியும் இருக்காங்க. 2 பேருமே அங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வர்றவங்கலாம் பாத்தீங்கன்னா இப்போ அந்த மாநாடுக்கு வந்தவங்களுக்கு அந்த கூட்டம் இருக்காங்கல்ல, இன்னும் மாநாடே ஆரம்பிக்கல, இப்போ தான் போஸ்டரே ஒட்ட போறாங்க. அதுக்குள்ள வரவங்க எல்லாருக்கும் என்ன பண்றாங்கன்னா, இளநிய வந்து சம்மந்தமே இல்லாம வெட்டி வெட்டி அப்படியே இஷ்டத்துக்கு குடுத்துக்கிட்டே இருக்காங்க, நேரங்களா தெரியாத மாதிரி. அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ போஸ்டர் ஒட்டுற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒட்டுறவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பூமி இருக்கார்ல அந்த ஏரியால வந்து போஸ்டர் ஒட்டுறாங்க. ஆனா வந்து பூமி வந்து அது ஒட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு. அவர் எதுவும் பிரச்சனை பண்றதுக்காக சொல்லல. அவர் எதுக்காக சொல்றாருன்னா, இப்போ நீங்க வந்து போஸ்டர் ஒட்டுவீங்க, இங்க உள்ளவங்க யாராவது ஒருத்தர் தெரியாம அதை கிழிச்சாலும் உங்கள யாரோ ஒருத்தர் கிழிச்சாலும் அதை இங்க உள்ளவங்க தான் கிழிச்சாங்க. அதாவது அந்த இதெல்லாம் பிரிச்சு தானே வச்சிருக்காங்க மேல கீழ அப்படின்ற மாதிரி. அதனால இங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் வேண்டாம். அதனால இங்க போஸ்டர் ஒட்டாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ பூமி சொல்றாரு. நாங்க அப்படிதான் ஒட்டுவோம் எங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து பிரச்சனைக்கு வந்து இப்போ பூமியை வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது தெரிஞ்ச ஹீரோ சும்மா இல்லாம என்ன பண்றாருன்னா, அவர் இங்க என்ட்ரி கொடுக்குறாரு. போட்டு அத்தனை பேரையும் போட்டு அடிச்சு சாத்தி எடுத்துறாரு. நீங்க ஒரு பெரிய கலவரமே ஆயிடுது. இந்த மாதிரி ஆன உடனே இப்போ அந்த மாநாடு நடத்தணும் பிளான் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்துட்டு பூமி மேல கம்ப்ளைண்ட், அதாவது ஹீரோ தானே அடிச்சாரு, ஹீரோ மேல தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஹீரோ வந்து அவங்களோட ஆளு அப்படின்றதுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா பூமி இருக்காருல்ல அவர் பேர்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. அது தெரிஞ்சவன போலீஸ்காரங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா பூமியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது இப்போ இது வந்து ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நான் தான் அடிச்சேன், என்ன தானே நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கணும், எதுக்காக நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இப்போ சண்டைக்கு போறாரு. கூட பாத்தீங்கன்னா அங்க இருக்க பிசி கூட வந்துட்டு இப்போ ஹீரோவையும் சமாதானப்படுத்துறாரு, அவரையும் சமாதானப்படுத்துறாரு. ஹீரோ வந்து நம்ம ஆளுக்காரன் அப்படி இப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. ரெண்டாவது ஒரு எக்ஸ் இந்த மாதிரி பஞ்சாயத்து தலைவர் அப்படிலாம் இருப்பாங்களா அவங்களோட பையன் தான் அப்படின்னு எக்ஸ்ல இருந்த முன்னாடி இருந்தவங்க தானே இப்போ ஒன்றும் கிடையாதுல அப்படின்ற மாதிரி போலீஸ்காரன் பேசுறாரு. இதே மாதிரி வாய் தகராறா போயிட்டு இருக்கு. இடையில பாத்தீங்கன்னா வந்துட்டு வக்கீலும் வந்துடுறாரு. வக்கீல் வந்து பேசி பூமியை பத்தி அவரெல்லாம் தெரியும்ல, அதனால அவரெல்லாம் ஓரளவு பேசவும் இப்போ அவரையும் வந்து விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வரும்போது பாத்தீங்கன்னா அப்போ ஹீரோ சும்மா இல்லாம என்ன பண்றாரு, இன்ஸ்பெக்டர் போய் உட்கார நேரத்தில் வந்து சேரை தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்ட உடனே பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து கீழே விழுந்துறாரு. அவர் கீழே தெரியாம விழுந்த உடனே அங்க அவங்க ஆளுங்களே வந்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டர் வந்து செம்ம கோவம் வந்துடுது. அப்பத்துல இருந்து ஹீரோனா அவருக்கு ஆகவே ஆகாது, இவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுலேயே இப்போ இன்ஸ்பெக்டர் முடிவு பண்ணி வச்சிடறாரு. பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர் ஒட்டுறதுனால ஏற்பட்ட பிரச்சனை கலவரத்தை பத்தி வந்துட்டு அதுக்கு அந்த மாநாட்டுக்கு நடத்த போறாருல அவர்கிட்ட வந்துட்டு எவ்வளவு சொல்றாங்க. அவரை பாத்தீங்கன்னா அது ஒரு பெருசாவே அவர் பொருட்படுத்தல. இந்த மாநாடு வந்து நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், இப்போ நான் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்றது மட்டும் தான் அவர் குறிக்கோளா வச்சிருக்காரு. அதனால அவர் பெருசாக அதை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பூமி இருக்காங்களா, பூமிக்கு வந்துட்டு பச்சைக்கிளி வந்து அவங்கள லவ் பண்ணுறாங்களா, பூமிக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரத்த பொரியல் இருக்குல்ல அதை வந்து செஞ்சு கொண்டு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்தோடனே அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவருக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு. அப்படியே அவங்களோட ரொமான்ஸும் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதோட பார்த்தீங்கன்னா இப்போ பூமி இருக்காருல அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு தான் ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரா இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரிலாம் வந்து அதிலலாம் இப்போ இதெல்லாம் நிற்கிறாங்க போட்டியா நின்றுட்டு இருக்காங்க, அதில் நாங்கள் யாரை சொல்கிறோமோ அந்த ஒரு ஆளுக்கு வந்துட்டு நீ சொல்கிற ஆளுங்க வந்து எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. அப்படி வந்து நம்ம பணத்தை உனக்கு இப்போ எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணம் நீ வாங்கிக்க, அவங்கள வந்து அந்த மாதிரி செய்ய சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பூமிக்கு வந்து கோவம் வருது. அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நீதி நேர்மை நியாயம் இப்படி தான் இருப்பன்ற மாதிரி அவர் வந்து பேசுறாரு. இதில் வந்து இவருக்கு வந்து வேறு வருத்தம் வருது. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முனிராஜ் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த மாநாடு நடத்தணும் நினைச்சார் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து டென்ஷனாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்க மாநாட்டுக்காக வந்து பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சட்டத்தை மீறாங்க, சண்டை சச்சரவுகளாக வருது, அதனால பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்றதுக்காக அந்த மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்போ இவர் இந்த முனிராஜ் இருக்கா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பயங்கர கோவத்தில் இருப்பாரு. கிட்ட வந்துட்டு முனிராஜ் கிட்ட வந்து முன்னாடி வந்து அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி போஸ்டர் பிரச்சனை சொல்லும்போது அவர் பெருசாவே கண்டுக்க மாட்டார். இப்போ வந்து அவர் கோவமா இருக்க நேரத்தில் இவங்கெல்லாம் என்ன பேசி விட்டுருவாங்கன்னா, இந்த மாநாடு நடக்காததுக்கு காரணமே வந்து அந்த பூமி பையன் தான். அது தெக்குப்பட்டியில போய் நம்ம வந்து போஸ்டர் ஒட்டும் போது அவன் ஏற்படுத்தின பிரச்சனைனால தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய தகராறாச்சு. அப்பவே உங்கள்கிட்ட சொன்னோம் நீங்க கேட்கவே இல்லை. அவன் இப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கலெக்டரை மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். அதனால தான் அந்த மாநாடே நடக்க முடியல. அவன் ஏதாவது பண்ணாதான் சரி வரும் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்றி விடுறாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா இவருக்கு இவங்களை பற்றி இப்போ தெரிஞ்சவொன்னே இப்போ கோவம் வருது. ஏன்னா மாநாடு நேரத்தில் தான் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். இப்போ ஃப்ரீயாக தானே இருக்காரு. இப்போ இதுக்கு இடையில தான் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. யாருன்னா இவர் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் பூமியும் வந்து 2 பேரும் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. அப்பவே பைக்ல இருந்து இவங்க 2 பேரும் அப்படியே அடிச்சு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனா அவர் அதை செய்யல. அப்பவே ஆனா அவருக்கு செய்ய தோணுது. ஆனா செய்யாம அப்பா மட்டும் விட்டுறாரு. இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ லவ் இருக்கு பார்த்தீங்களா, அவர் அப்பப்போ லவ்வையும் டெவலப் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஊருக்கு வந்துட்டு இந்த 8 கிராமம் சேர்ந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு இப்போ இவங்களோட தலைவர் வந்து இங்கே வரப்போறாரு. தலைவர் இங்கே வரப்போகுது பார்த்தீங்கன்னா எந்த ஊரும் கொடுக்காத அளவுக்கு நம்ம வந்து முதல் முறை அப்படி கொடுக்கணும். தலைவர் ஊருக்குள்ள வரும்போது எந்த ஊர் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெக்குப்பட்டி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. கேட்டோன்னே இப்போ முனிராஜுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. ஏற்கனவே அந்த ஊரால தான் பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா இப்போ பச்சைக்கிளி இருக்காங்கல்ல அவங்களோட அப்பா அம்மா வந்துட்டு இப்போ பூமி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு வந்து என் பொண்ணு வந்துட்டு பொண்ணு பார்க்க வராங்க, நீங்களும் உங்க அம்மா வந்தீங்கன்னா வந்து பரிசம் போடுறதுக்கு கொஞ்சம் ஆளுங்களாம் வந்தா நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி வந்து கூப்பிடுறாங்க. உடனே இப்போ அந்த பூமி வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரவங்க வந்து வர வேணாம்னு சொல்லிடுங்க, ஏன்னா நானே வந்து பச்சைக்கிளியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ பூமி சொல்றாரு. அவர் சொன்னோன்னே இப்போ பச்சைக்கிளிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை கேட்டோன்னே பூமியோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவர் வேற ஒருத்தர், அவர் என்ன சொல்றாருன்னா, அவள் இவளையே போய் கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஹீரோ அதாவது பூமி என்ன சொல்றாருன்னா, நம்மளையே வந்து கீழே தெரு அப்படின்னு தான் பிரிச்சு வச்சிருக்காங்க, நீ என்னன்னா அவங்கள நம்மள விட கீழே வந்து நீ பிரிச்சு பார்க்குற, அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ பூமி சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தலைவர் இப்போ ஊருக்குள்ள வர நேரம் வந்து அந்த டைம் வருது. அதுக்காக பார்த்தீங்கன்னா அவருக்காக பெரிய பெரிய கொடி போடுறது, அதுக்கப்புறம் பேனர் கட்டுறது, அந்த மாதிரிலாம் நிறைய வேலை பார்த்து வச்சிருக்காங்க. நிறைய அந்த மரியாதை செலுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் கரெக்டாக அவர் ஊருக்கு என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ அந்த பேனர்லாம் கிழிஞ்சு போய் கிடக்குது. அதுக்கப்புறம் அவர் ஃபோட்டோவில் வந்து சாணிலாம் அடிச்சு வச்சிருக்காங்க.
இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த தலைவருக்கு வந்து செம்ம கோவமாகி கார விட்டு கூட கீழ இறங்காம அப்படியே அவர் கிளம்பிடுறாரு. இந்த முனிராஜுக்கு எப்படி தலைவர இப்ப சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. உடனே டக்குனு என்ன பண்றாருன்னா, அவர் தலைவர் பின்னாடியே கார் எடுத்துட்டு அவரும் போயிட்டே இருக்காரு. அவருக்கு ஆனா தலைவர் பார்த்தீங்கன்னா, இவருக்கு குடுத்த மாவட்ட செயலாளர் பதவி இருக்கு பார்த்தீங்களா, அத அவர்லேருந்து அங்கிருந்து அவர நீக்கிடுறாரு. அதுக்கு பதிலா அவர் சொல்ற வேற ஒரு ஆள வந்துட்டு அந்த பதவியில போட்டுறாரு. இப்ப இதனால பார்த்தீங்கன்னா, முனிராஜ் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு கட்சி மேலயும் செம்ம கோவம் வருது. அந்த ஊர்க்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, தெக்குப்பட்டிக்காரவங்க அவங்க மேலயும் செம்ம கோவம் வருது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் அந்த பூமியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்ப இந்த முனிராஜ் இருக்கார்ல, அவரோட ஆளுங்கலாம் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, இதெல்லாம் அந்த பூமி தான் செஞ்சானா அப்படின்றத உறுதியா சொல்ல முடியாது. ஆனா அவன் இருக்கிற தைரியத்துல அவன் ஆளுங்க வந்துட்டு இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாரி ஏத்தி சொல்றாங்க. அந்த பூமி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறார். முனிராஜ் யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, அவனை ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைச்சா தான் அந்த நம்ம ஆளு அந்த ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவன் வந்து இடையில நிக்கிறான்னு எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்ற மாரி அவங்கலாம் பேசிக்கிறாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இங்க தலைவர் இருக்காருல்ல, அவரை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இவர் கால் பண்றாரு. அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இவர் ரொம்ப ரொம்ப மட்டமா பேசுறாரு. உனக்கெல்லாம் இதெல்லாம் சரியாப்பட்டு வராது. நீ இதுக்கு இதை வாங்கி மேய்க்கலாம் அப்படி இப்படின்ற மாரி அவர் ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த கட்சியில வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்ப மீட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க உள்ளவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து எந்த பதவியுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆள் புடிச்சு கொடுக்குற பதவி இது வேலையை மட்டும் தான் நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் புலம்பிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வேற வருது. அதுக்கு வந்துட்டு யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாமினியா ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முனிராஜுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க வந்து இப்போ யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா இருக்காருல்ல, அவர் வராரு. அவர் வந்து ஆல்ரெடி அவரும் இதே கட்சியில இருந்து முன்னாடி பிரசிடென்ட்டா இருந்தார் பார்த்தீங்களா, ஏற்கனவே இருந்தவர் தான். இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, திடீர்னு வந்துட்டு இப்போ முனிராஜ் கிட்ட வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. முனிராஜ் எதுவுமே பேசாம உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவரை நம்பி நம்ம வந்து சீட்டு கொடுக்க முடியாது. இவர் நின்னா ஜெயிக்கவும் மாட்டாரு. ஆல்ரெடி இவர் முன்னாடி ஒரு தடவை நின்று பிரசிடென்ட் ஆயிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் மண்டபம் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து யார்ட்டையும் காசு வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேர்ல பெரிய கெட்ட பேர் வந்தது. அதுலேருந்தே இவர் அடுத்து இன்னொரு தடவை இவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். அப்பவும் இவர் ஜெயிக்கவே இல்லை. இன்னொரு ஆள் இருக்கான். அவன் வந்துட்டு அவனுக்கு இந்த இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷமா அவன் வந்து கட்சிக்காக செலவு பண்ணிட்டு இருக்கான். அவனை தான் நம்ம நிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே முனிராஜ் கிட்ட சொல்றாங்க. எல்லாரும் பேசுறதை கேட்டுட்டு இந்த ஹீரோட அப்பா இப்ப என்ன சொல்றாருன்னா, இன்னுமா மக்கள் பழசெல்லாம் நினைச்சிட்டே இருக்க போறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எவ்வளவு பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சீட்டு கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பொறுமையா கேட்டுட்டு இருந்த முனிராஜ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சீட்டு தரோம் ஆனா உனக்கு இல்ல உன் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு சீட்டு தரோம் அப்படின்னு சொல்றாரு. அதோட இப்ப ஹீரோட அப்பா வந்து அப்படியே ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருக்காரு. மத்தவங்களும் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படி கேட்கும்போது எல்லா வெங்காயமும் எனக்கு தெரியுன்ற மாதிரி முனிராஜ் வந்து சொல்லிடுறாரு. இப்போ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ பூமியோட ஒரு ஃப்ரெண்ட் வேற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு, ஹீரோட அம்மாவை தான் நிக்க வைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படியாவது உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி பூமிகிட்ட சொல்ற, உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு அவங்க அம்மாட்ட பேச சொல்லுப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வராரு. என்னவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பூமி வந்து அது எதுவுமே சொல்லாம அப்படியே மறைச்சிடுறாரு. அப்படியே அமைதியாயிடுறாரு. ஏன் அதை சொல்லாம மறைக்கிறாருன்றது நம்மளுக்கும் தெரியல. அதோட அவர் அமைதியா இருக்கும்போது ஹீரோ வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா வேற பேச்சு மாத்திடுறாரு. அதோட இப்போ அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அன்னைக்கு நைட் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்கள வந்து கையை வந்து யாரோ வந்துட்டு இது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நியூஸ் வரவும் வேக வேகமாக பதில் அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க அம்மா வந்து கட்டு போட்டு இருக்காங்க. அவங்க கூட நிற்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அம்மாவை இந்த மாதிரி பண்ணவங்களை வந்துட்டு பூமியோட ஆளுங்க தான் வந்து இறக்கி விட்டு போனதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இவர்கிட்ட ஹீரோ கிட்ட சொல்றாங்க. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அவருக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. அவர் வந்து பூமி இருக்காருல, அவருக்கு வந்து கால் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து காலை எடுக்க மாட்டேங்கிறாரு. அது ஒரு மாதிரி அவருக்கு ஹீரோக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வெளியே உட்காந்துருக்காரு. அவர் கூட சுற்றி இருக்கவங்க ஹீரோக்கு காதல பட என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பூமி தான் அந்த எலெக்ஷன் வந்து நிற்கிறதா இருந்தது. அண்ணி அதாவது ஹீரோட அம்மா வந்து நிற்கிறதா ஆனதுக்கு அப்புறமா வந்து தான் அவன் கோவத்தில் தான் பண்ணியிருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ ஹீரோக்கு வந்து ஒருவேளை இதுக்காக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவரும் அதெல்லாம் நம்புறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேரில் போய் ஹீரோ போய் பார்க்குறாரு. பூமியை போய் பார்க்கும்போது அவர் வந்து வீட்டில் வராங்க இல்லாமல் இருக்காரு. அதோட வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அம்மா கூட்டிட்டு போய் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து ஹீரோக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அதாவது பூமியோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு. நேரில் கேட்குறாரு பூமி எங்கன்னு கேட்கும்போது அவன் எங்கே போனானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு இடையில இப்போ இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, பூமி வந்து இந்த பக்கம் போகிறத நான் பார்த்தேன், தோட்டத்து பக்கம் போகிறத பார்த்தேன். இப்போ ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பக்கமாக தாண்டா உங்க அப்பா போனாரு, பூமி உங்க அப்பாவை ஏதாவது பண்ணிட போறான், போய் என்னன்னு பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை வந்து அனுப்புறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு அருவாள் எடுத்துட்டு கோவமா வராரு, பம்பு செட்டுக்கு வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அங்கேருந்து அவங்க அப்பா வந்துட்டு வாப்பா இங்கேருந்து போயிடலாம்னு கூப்பிடுறாரு. ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து அவங்க அப்பாவை இது பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. வந்து ஹீரோக்கு வந்து செம்ம கோவமாக என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் போட்டு சாரி சமமாக போட்டு அடின்னு போட்டு அடிச்சு முடிக்கிறாரு. அதோட சரி இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பார்த்தா வந்துட்டு பூமி இருக்காருல, அவர் வந்து அங்கே இறந்து கிடக்கிறாரு. அதாவது ஹீரோ இப்போ எல்லாரையும் இப்படி பண்ணார்ல, அதில் பூமி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இருட்டில் அவருக்கு யாருனே தெரியாதனால இப்போ இவர் இறந்து போய் கிடக்கிறாரு. பூமி வந்து இப்படி இறந்து கிடக்கிறத பார்த்தோன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அவங்க அப்பா வந்து என்ன கேட்குறாருன்னா, என்னடா பூமியை கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஒன்று இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. இப்போ அவசரத்தில் என்ன இப்போ வேணும்னே அவர் செய்யலை, இவர் தானும் நினச்சி செய்ய முடியல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பூமியோட இறுதி ஊர்வலம் நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பூமியை கல்யாணம் பண்ணிட்டு பச்சைக்கிளி அவங்க வந்து ரொம்ப அழுது கதறிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல வந்துட்டு ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோ ஒளிச்சு வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாகவே இரு, நம்ம கட்சி நம்மளுக்கு பின்னாடி இருக்கு, அது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும், எப்படியாவது நான் வெளியே எடுத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாரு. உடனே ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு தடவையாவது நான் பூமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க அப்பாக்கு சின்ன வயசுல பூமியை பிடிக்காதுல, அதெல்லாம் அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவங்க அப்பா சுத்தமாக அனுமதிக்காதனால அவர் வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இவங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து மேலத்திரு பக்கமாக தான் போகணும். ஆனால் அந்த பக்கம் போகிறதுக்கு வந்து மேலத்திருக்காரங்க வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஊருக்குள்ள பெரிய பஞ்சாயத்து பிரச்சனை அந்த மாதிரி வரவும் இப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா 144 தடையை போட்டுட்டு போலீஸ்காரங்களை வந்துட்டு பூமியோட அதை வந்துட்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூமி இந்த மாதிரி பண்ண ஹீரோ வந்து தேடுறதுக்கான அது ஒரு இது பக்கமாக தேடிட்டு இருப்பாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் பீட்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீரோட அப்பா கிட்ட வந்து
வந்து விசாரிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து சரியான பதில் சொல்லாம போலீஸ்காரங்கள திட்டுறாரு. இப்ப பீட்டருக்கு பார்த்தீங்கன்னா, மேலிடத்து பிரஷர் வேற. ஏற்கனவே வந்து ஹீரோ அவருக்கு சுத்தமா பிடிக்காது. ஏற்கனவே அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த விஷயத்துல அவர் தேடுறதும் அவர் கிடைக்கவும் மாட்டேங்கிறதுனால அவரும் செம்ம டென்ஷன்ல இருப்பாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஹீரோக்கு நெருக்கமானவங்க எல்லாரையுமே வந்து விசாரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து விசாரிக்கும்போது அவர் எங்க இருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு இப்ப உண்மையிலேயே தெரியல. அதோட அவங்கலாம் போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா வந்து கால் வந்து ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. இப்ப ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியாம இருக்கு. இப்ப இந்த பீட்டர் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா, இன்ஸ்பெக்டர் பீட்டர் என்ன பண்றாருன்னா, அந்த அந்த ஏரியா எஸ்ஐ இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. எஸ்பிய பார்க்க வந்தவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஊர்க்காரங்களுக்குள்ள பிரச்சனை. மேல கீழ இந்த மாரி பிரிச்சு வச்சு அவங்களுக்குள்ள இந்த மாரி சண்டை சச்சரவுனால வந்த பிரச்சனை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அதுக்கு வந்து எஸ்பி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரிலாம் பிரச்சனைய கிளப்பி விடுறாங்க அப்படின்னா, அதுக்கு மூலதனமா இருக்கிறது யாரோ ஒருத்தருடைய பர்சனல் ஒரு வேகன்சி சொல்லுவாங்கல்ல, அதுதான் காரணமா இருக்கும். அது முதல் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. பிரச்சனை என்ன? அதை எப்படி முடிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சொல்றாரு. முனிராஜ் இருக்காருல்ல, அவரோட ஆளுங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இப்ப அந்த பூமி வந்து இறந்ததுல வந்து இவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா போயிடுது. அதுவும் யாரை வச்சு முடிச்சுட்டாங்கன்னு பிளான் பண்ண மாதிரி அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த இளநீக்காரர் இப்ப இளநியை கரெக்டா வெட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து ஹீரோக்கு துணையா ஒரு 4 பேரை அனுப்பிட்டு நீங்க போய் இந்த இடத்துல போய் நீங்க போய் சரண்டர் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்பா சொன்னதுனால இப்ப ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா வந்துட்டு அந்த போலீஸ்கார் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து மாட்டிக்கிறாரு. அவங்கலாம் இவரை பிடிக்கும் போது இப்ப அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, போலீஸ்காரங்க வண்டியெல்லாம் வந்துட்டு பஞ்சர் ஆக்கி விட்டுட்டு அங்கிருந்து ஹீரோவும் அவங்க ஆளுங்களும் தப்பிச்சு போயிடுறாங்க. அப்ப ஹீரோ சுடுறதுக்காக அந்த போலீஸ்கார் கண்ணு எடுக்கும்போது ஹீரோவோட ஆளாவே ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பிசியா அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் வந்து ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டர் சுட விடாம தடுத்து விட்டுருவாரு. இப்ப இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, அந்த உண்மைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல, ஹீரோட மாமா, அவர் வந்திருப்பாரு. அவர் வந்து ஹீரோவை கூட்டிட்டு இப்ப வந்து கோர்ட்ல ஆஜர் பண்ண தான் போயிட்டு இருப்பாரு. போற வழியில அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, ஒண்ணுமே எனக்கு புரியல. ஒரு சின்ன வேலை விஷயமா மதுரைக்கு போயிருந்தேன். அங்க போனா டிவில உன்ன பத்தி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஃபோன் அடிச்சு ஊர்ல ஒருத்தட்டே கேட்டா ஒருத்தன் ஒரு பையல உண்மையா ஒருத்தர் ஒண்ணுத்தையும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. உங்க அப்பாக்கு ஃபோன் அடிச்சு கேட்டா அக்கா கைய வேற வெட்டிட்டாங்கன்னு இந்த மாதிரி சொல்றாங்க. என்னதான்டா ஆச்சு? உங்க அப்பா வேற இப்ப கொண்டு போய் வேற கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்த சொல்றாரு. அப்படி இப்படின்னு சொல்றாரு. அப்படி என்னடா நடந்துச்சு உனக்கும் பூமிக்கும் பிரச்சனை? அவன் எதுக்குடா அப்படி பண்ண? விஷயம் என்னதான் நீயாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும் இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவன் பதவிக்காக பண்ணானா இல்ல ஊருக்காக பண்ணானான்னு தெரியல. அம்மா கையை வேற வெட்டிட்டான். அந்த பம்ப் செட்ல வச்சு அப்பா வேற இந்த மாதிரி பண்ண போயிட்டான். அதில் தான் நான் கோவத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எப்படா அக்கா வெட்ட போனான்னு கேட்கும்போது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு 7 மணி போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. வெள்ளிக்கிழமை சாயங்காலமா எனக்கு ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நான் வக்கீல் கூட பூமியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக இப்போ வக்கீலுக்கும் கால் பண்றாங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அங்கே தானே பூமி இருந்தான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இங்கே தான் இருந்தான். அவன் ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ கல்யாணம் பண்றதுக்காக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக இங்கே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லவும் அப்பதான் ஹீரோக்கு புரியுது ஏதோ வேணும்னே சதி பண்ணி தன்னை வந்து இதில் மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவர் வந்து உணர்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பச்சைக்கிளி இருக்காங்களா, அவங்க வந்து பூமி இறந்ததுல ஒரு மாதிரியாவே ஆயிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க ப்ரே பண்ணிட்டு இந்த மாதிரி என் பூமியை வந்து கொன்னது யாரு அப்படின்றத நீ தான் கண்டுபிடிக்கணும் சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரே திரண்டு வந்து அதையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா, பூமியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தங்கமுத்துன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்துட்டு பூமி எங்கனே தெரியல, அவன் எங்க போனானே எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசியிருப்பாரு. அதனால தான் ஏன்னா அவர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் சொன்னதுனால தான் ஹீரோக்கு வந்து அவர் சொன்னதான நம்பியிருப்பாரு. இப்போ திரும்பவும் அந்த தங்கமுத்துவை பிடிச்சி விசாரிப்பார் ஹீரோ, பூமி எங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதை பற்றி எல்லாத்தையும் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவர் இப்போ மாற்றி மாற்றி சொல்றது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கோவம் வந்து இவரையும் முடிச்சு விட்டுருவாரு. பார்த்தீங்கன்னா ஹீரோவால் ஏற்கனவே பூமி வந்து இறந்து போயிட்டாரு. இப்போ வந்து தங்கமுத்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற நியூஸ் வந்து வரவும் இந்த நியூஸ் எல்லாம் பார்க்குற ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்படுறாங்க. ஹீரோ பண்ற அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. எதுக்காக இப்படி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கவலைப்பட்டு இருக்காங்க. இதுல இந்த பீட்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது போலீஸ்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸ்ல திரும்பவும் வந்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நான் அப்பவே சொன்னல அந்த ஹீரோ வந்து அவன் வந்து சரி கிடையாது, அவன் வந்து பூமியை இது பண்ணிட்டான், சாட்சியா இருந்தவனே அந்த அவனோட ஃப்ரெண்ட் அவனையும் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லவும் இப்போ திரும்பவும் எஸ்பி என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரோட பர்சனல் பிரச்சனையாவது ஒன்று இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னேன், அதை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே மலுப்புறாரு. மொதல் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடி திட்டிடுறாரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் பீட்டர் இருக்காருல்ல, அவருக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே அங்கிருந்து வெளியே வந்தவர் என்ன நினைக்கிறாருன்னா, முன்னாடி தானே எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க, பின்னாடி எல்லாரையும் திட்டிட்டு தானே இருக்காங்க எல்லாருமே. அதே மாதிரி வழக்கம் போல இவரும் வந்துட்டு இவர் வந்து பயங்கரமா திட்டுறாரு. இந்த மாதிரி உள்ள ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இது மாதிரிலாம் ஆர்டர் போட்டுட்டு என்ன தெரியும், நம்மளுக்கு தானே இப்படி தெரியும் அப்படி தெரியுன்ற மாதிரி அவர் புலம்பி தள்ளுறாரு. பார்த்தோம்னா இந்த ஹீரோட ஆள் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை வந்து கூட்டிட்டு வராரு. எங்க கூட்டிட்டு வராருன்னா, அவர் ஹீரோ வந்து மறைவா ஒரு காட்டு பகுதிக்குள்ள இருந்துட்டு இருக்காரு. அங்க பாக்கிறதுக்கு இப்போ ஹீரோயின் கூட்டு வரவும் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா உங்க கணத்திலே அரைஞ்சு எதுக்காக பூமி அந்த மாதிரி பண்ண, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னதே அவன் தான், அவனை போய் இந்த மாதிரி பண்ணிட்டு உனக்கு வந்து இந்த எலெக்ஷன்ல நிக்க வைக்கணும், உன்னை ஜெயிக்க வைக்கணும் கிட்ட அவன் அப்படி சொன்னான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டுறாங்க. ஹீரோக்கு இப்போ என்ன செய்யறது என்ன சொல்றதுன்னு தெரியாம நிற்கிறாரு. அப்போ ஹீரோட மாமா தான் வந்து ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்துறாரு. எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்பதான் வந்து விஷயம் தெரிய வருது, இவங்க அந்த இது இருக்குல்ல அந்த இளநீ வெட்டி கொடுத்துட்டு இருக்காரு சம்மந்தம் இல்லாம, அவங்கள கூப்பிட்டு இவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க. அவர் வந்து இப்போ என்ன சொல்வாருன்னா, அவங்க பேசுறது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கும் சொல்றாரு. அப்பதான் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இங்க வந்து ஒரு இளநீ வெட்டி கொடுத்துட்டு அந்த டைம்ல வந்து இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத அவர் கவனிச்சிட்டு தான் இருந்திருப்பாரு. அப்ப இந்த முனிராஜ் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த பூமியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டுருப்பாரு. கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவர் என்ன பேசுறாருன்னா, இப்பவே பாரு எலெக்ஷன்ல நிக்காமயே அவன் எவ்வளவு மக்களை சம்பாரிச்சு வச்சிருக்கான், அவன் 3 சொன்னா என்ன வேணா நடக்கும், அந்த அளவுக்கு அவனுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இவர் பேசுறாரு. நீ அவன் கூட சேர்ந்து எவ்வளவு விஷயங்கள் செய்யற, ஆனா உன் பேர் வெளியே தெரியுதா பாரு, அதெல்லாம் தெரிய வாய்ப்பே கிடையாது. அதாவது நீயும் வந்து இதெல்லாம் வந்து உனக்கும் ஆசை இருக்க தானே செய்யும், ஆனா நீ எப்படி வர முடியும், உனக்கு முன்னாடி தான் ஒருத்தர் இருக்கானே, நீ அந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னு நினைச்சினா உனக்கு முன்னாடி இருக்கிறவன் வந்து இல்லாம ஆகினா தானே நீ அந்த இடத்துக்கு
வர முடியும் அந்த மாதிரிலாம் இவர்கிட்ட பேசுறாரு. பூமி இருக்க வரைக்கும் வந்துட்டு நீ பிரசிடென்ட் ஆக முடியாது, உனக்கும் பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா அப்படி இப்படின்னு கேட்கவும் இவரும் வந்து அந்த பதவி ஆசையில வந்துட்டு அவர் ரொம்ப இவர் சொல்றதெல்லாம் தலையாட்டிட்டே இருக்காரு. அதுக்கு இப்போ என்ன செய்யணும்னு நான் சொல்ற மாதிரி செய்யணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு ஆனா இவர் பூமி வந்துட்டு வக்கீல பார்த்து தான் அன்னைக்கு ஈவினிங் வந்திருப்பாரு. அவருக்கே தெரியாது இவர் எங்க கூட்டு போறாங்கன்னு. இவர் தங்கமுத்து ஃப்ரெண்டு கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு பூமி வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஹீரோட அப்பா இருக்கிற பம்பு செட்டுக்கு கூட்டு வந்தது தங்கமுத்துவா தான் இருக்கும். இவங்க எல்லாம் தங்கமுத்து அதாவது இப்போ அந்த இவர் இருக்கார் பாத்தீங்களா அவரு ஹீரோட அப்பா எல்லாருமே கூட்டு சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பூமிக்கு இது மாதிரி எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கும் இப்போ தான் எல்லாமே புரிய வருது. இதெல்லாம் ஹீரோயினுக்கு சொல்ற வரைக்கும் தான் ஹீரோ வந்து பொறுமையா இருந்திருப்பாரு. இதுக்கு அடுத்த சீன்லேயே பாத்தீங்கன்னா அந்த முனிராஜ் வந்து போற கார் இருக்கு பாத்தீங்களா அதை தடுத்து நிறுத்தி அங்க அவங்க ஆளுங்க எல்லாரையும் போட்டு ஹீரோ போட்டு பயங்கரமா போட்டு அடிச்சு புரட்டி எடுத்துருவாரு. அவங்க ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு பாத்தீங்கன்னா முனிராஜ் இருக்கும்போது காரையே திருப்பி போட்டுறாரு ஹீரோ. அதுல வந்து அவருக்கு நல்லா அடிபடுறது. இப்போ போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா இப்போ அவரை எப்படி முனிராஜை வந்து காப்பாத்திடுறாங்க. ஹீரோவால் அவர் எதுவும் பண்ண முடியாம அங்கிருந்து அவரும் போயிடுறாரு. இப்போ அடி வாங்கின எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்துட்டு எஸ்பி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்து நின்றுட்டு இருக்காங்க. எல்லாமே இப்படி கம்ப்ளைண்டா கொடுத்துட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா எஸ்பி வந்து ஒரே கேள்வி தான் கேட்கறாரு. எதுக்காக அவங்க கிட்ட சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. உடனே அவங்க எல்லாம் டக்குன்னு என்ன சொல்றாங்கன்னா நாங்க எல்லாம் வந்துட்டு ஒரு வேலை விஷயமா தான் அந்த பக்கம் போயிட்டு இருந்தோம். போகும்போது பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் அதாவது முனிராஜ் வந்து என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி இவன் தான் வந்துட்டு பூமி இந்த மாதிரி பண்ணிட்டான் அவனை பிடிச்சி போலீஸ்ல அவன் வந்து அந்த பக்கம் போயிட்டு இருந்தான் ஹீரோ அவனை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொன்னாரு. நாங்கெல்லாம் போய் பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைக்கலாம்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனா அவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சு போட்டான் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் ட்ராமாவா சொன்னாலும் இப்போ இவர் நம்ப தயாராகவே இல்லை. இந்த காலத்துலேயும் ஒருத்தன் கெட்டவனா இருந்தால் அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்குற நல்லவங்களா இருக்க தான் செய்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இதுக்கு முன்னாடி ஊருக்கான யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதுக்கு முன்னாடி நாங்கள் அவனை பார்த்ததும் இல்லை அவங்கள்ட்ட எங்களுக்கு எந்த பேச்சும் எதுவுமே கிடையாதுன்னு இவங்க ட்ராமா பண்ணுறாங்க நல்லா தெரிஞ்சிருது அவருக்கு ஒன்று எல்லாரும் இங்கே வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட எஸ்பி என்ன பண்ணுறாருன்னா வந்து ஹீரோட மாமா இருக்காருல்ல அவரை வந்து விசாரிக்கிறதுக்காக வர சொல்லியிருக்காரு. அவரும் வந்து வராரு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவர் உட்கார சொல்றதுக்கு முன்னாடி இவரே சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டு இவர்கிட்ட இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டவுடனே என்ன பெரிய இவன் வந்தவனு உட்கார நான் அவனை உட்கார சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ எஸ்பி வந்து கூப்பிடுறாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க எப்படி விசாரிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். கூலிக்காரனாவே இருந்தாலும் அவனை வந்துட்டு விசாரிக்கும் போது தரையில் உட்கார வைப்பீங்க. மினிஸ்டர் பசங்களா இருந்தா என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க மேலே தான் உட்கார வைப்பீங்க அப்படிலாம் இவர் பேசிட்டு இருப்பாரு. இவர் இப்படி பேசுறதை கேட்டோன்னே இப்போ எஸ்பிக்கு வந்து செம கோவம் வந்துருது. உடனே அவர் இங்கிலீஷ்ல திட்ட ஆரம்பிச்சாரு. கண்டபடி திட்டவும் பதிலுக்கு இந்த இவர் இருக்கார் ஹீரோட மாமா இருக்காரு அவர் வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசுறாரு. இவர் பேசுறது பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சியா போயிடுது. அப்ப பேசிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. அப்பதான் வந்துட்டு அங்க இருக்க பிசி வந்து என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு வக்கீல். ஆனா வந்துட்டு கோர்ட்ல யாருமே வந்து உண்மையை பேச மாட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து வேலையவே அவர் ராஜினாமா பண்ணிட்டு இப்போ வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ தான் அந்த எஸ்பிக்கு வந்து ஒரு தகவல் தெரிய வருது. அதாவது ஹீரோக்கு வந்து நல்லா அதெல்லாம் பாயிண்டாக சொல்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது வந்து அவங்க மாமா தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வந்துருக்கு. ஒன்று இவரும் இப்போ ஹீரோ இருக்கிற இடத்த தேடி வந்துடுறாரு. அவங்க மாமா வந்துட்டு எஸ்பிக்கு வந்து இப்போ நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே தெரிய வந்துருச்சு. இனிமேல் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முனிராஜ் வந்து இப்போ எங்கே இருக்கான் அப்படின்ற விவரத்தையும் அவர் வந்து ஹீரோட்ட சொல்கிறாரு. இப்போ நீ அவசரப்படாத நேரம் பார்த்து தான் நம்ம அடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோட மாமா சொல்லும் ஹீரோக்கு வந்து செம்ம கோவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 27 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ குதிரையில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வரும் பார்த்தீங்களா அந்த திருவிழா மாதிரி அதுக்கு வந்து இப்போ ஆற்றுல மண் எடுக்க போகிறாங்க. அதில் வந்து இப்போ யார் வந்து முதல்ல மண் எடுக்கிறது அப்படின்றதுல இப்போ மாறி அடிச்சுக்க போகிறாங்க. இதில் அடிச்சுக்கிறதுலேயும் வந்து உன் பேர் தான் இழுத்து விடுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோட மாமா சொல்கிறாரு. ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா இப்போ இவங்களுக்கு வந்து சண்டை போடாமல் இப்போ தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஹீரோ நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக வந்து பிரிஞ்சு வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா நிறைய அந்த மாதிரி கத்தி அந்த மாதிரி பொருளாக இருக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா கொண்டு அவங்க கண்ணு முன்னாடி போட்டு நல்லா வெட்டிக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே கிடங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் இதெல்லாம் நீங்கள் யாருமே ஜெயிக்க போகிறதே கிடையாது. இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்களா அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் பூமியை அந்த இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு பள்ளியில் நின்றுட்டு இருக்கேன். ஆனால் நான் அப்படி செய்யலன்றது அவன் பூமிக்கு தெரியும். அவன் வந்து படித்த படிப்புக்கு அவன் வெளிநாட்டுக்கு போனால் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம். நம்மளுக்காக நம்ம ஊருக்காக தான் அவன் இந்த மாதிரி பண்ணான். அப்படி நான் வந்து நியாயமானவன் நான் நேர்மையானவன்றதை உங்கள்கிட்ட நிரூபிக்கணும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே புத்தி வந்துருது. அதனால யாரும் சண்டை போடாமல் அங்கிருந்து அப்படியே கலைஞ்சு போயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டே வந்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூமி இருக்காருல்ல அவர் வீட்டுக்கு தான் வராங்க. அவங்க அம்மா அங்கே தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு பூமி அந்த மாதிரி நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. எனக்கு தெரியும்ப்பா யார் சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லவும் இப்போ இவருக்கு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஆறுதலாகவும் இருக்குது. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்துட்டு ஒரு ஆளை அனுப்பி வந்து ஹீரோட்ட பேச சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்போ வந்து என்னால் ஒன்று சந்திக்க முடியாது உன்னை தோப்பு வீட்டுக்கு அப்பா வந்து வர சொல்லியிருக்காரு. அங்கே வந்து உன்னை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஹீரோ தோப்பு வீட்டுக்கு வந்திருப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோக்காக சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. அவர் சாப்பிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒளிஞ்சு மறைஞ்சு வாழணும் நம்மளுக்கு என்ன தலைவிதி நீ பேசாம உங்க அப்பா என்ன சொல்றாரு அதை படி கேட்டு நடடா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட அவங்க அம்மா பேசுறதெல்லாம் அமைதியாக கேட்டு இருந்த ஹீரோ வந்து டக்குனு என்ன சொல்றாருன்னா உன் புருஷன் உள்ளதா இருக்கான் போய் பாருன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோட அம்மா உள்ள வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அப்படியே இறந்து கிடப்பாங்க. இதை பார்த்த உடனே இப்படி அப்பா பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு கதறி அலறாங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு வீட்டுக்கு வந்து பையனை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாருல அவர் வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பூமி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அவர் அப்பதான் வந்து என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து எனக்கு வந்து நாமினியாக நிற்கிறதுக்காக பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்கிறதுக்காக நாமினியாக நிற்க வந்திருப்பார்ல அப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்வார்னா பூமி வந்து உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கான்றது எனக்கு தெரியும் அவனை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பதவி வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் அங்கே பேச்சுவார்த்தை நடத்திருப்பாரு. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதாவது அன்னைக்கு வந்துட்டு பூமியை வந்து கூட்டு வந்திருப்பாங்கல்ல அதை ஒரு வக்கீலை பார்த்துட்டு வரும்போது அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த முனிராஜ் இருக்காருல்ல அவரும் ஹீரோட அப்பாவும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஹீரோ வந்து அந்த பூமி வரும்போது அவர் இவங்க 2 பேருமே ஆல்ரெடி முடிச்சு விட்டுட்டு ஹீரோ வரும்போது அதாவது கரெக்டாக பம்பு செட்டுக்குள்ள ஹீரோ வரும்போது ஹீரோட அப்பா வந்துட்டு முனிராஜ் வந்து மறைஞ்சிப்பாரு. அப்போ எல்லாரும் வந்து அவர் வந்து இப்படி சுத்து போட்ட மாதிரி வந்து ஹீரோட அப்பா வந்து பிளான் பண்ணி நடிச்சிருப்பாரு. நடிக்கும் போது ஹீரோ இந்த டென்ஷனில் வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு எல்லாரும் இப்படி அவங்க அப்பாவை தான் இது பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து எல்லாரையும் போட்டு கண்ணுமுக தெரியாமல் எல்லாரும் பண்ணியிருப்பாரு. அது வந்து ஃபுல்லாக இருட்டா அவங்க தான் ஆக்கி வச்சிருப்பாங்க. அப்போ யார் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அதுக்கு
முன்னாடியே அதாவது இவர் பூமி இருக்கார்ல, அவர் இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஹீரோகிட்டயே வந்து அவர் செய்யாத விஷயத்த அவர் தான் செஞ்ச மாரி இவங்க வந்து ஒரு கதைய கட்டி விட்டுருப்பாங்க. அப்படின்ற விஷயம்லாம் வந்து ஹீரோக்கு இப்ப தான் தெரிய வருது. இப்ப இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஹீரோக்கு தெரிய வந்துருது. அதோட வந்து ஹீரோட அப்பா வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அவங்க அம்மா கைய வெட்டுனாங்கல்ல, அதாவது அவங்க ஒய்ஃப் கைய வெட்டுனதே வந்து யாருன்னா, பூமியோட ஃப்ரெண்ட வந்து இவங்க 2 பேரும் பேசி இவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்கல்ல, அவர வச்சே பண்ணிட்டு தான் பூமி பண்ணத மாட்டி விட்டாங்க. இது எல்லாமே வந்துட்டு இப்ப ஹீரோக்கு வந்து தெரிய வந்துருது. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து கட்சி, பதவி இதெல்லாம் தான் மொதம். புள்ளையாவது பொண்டாட்டியாவது அப்படின்ற மாரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பேசிட்டே இருக்கும்போது ஹீரோட அப்பா என்ன பண்றாருன்னா, மறைச்சு வச்சிருந்த அந்த கத்திய வந்துட்டு எடுத்து ஹீரோவே இது பண்ண போறாரு. அத பார்த்த ஹீரோ தான் வந்துட்டு அவர் அப்படியே வந்து மேல அழகா அப்படியே தொங்க விட்டுறாரு. இந்த நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அவங்க அப்பாவே இந்த மாரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாரிலாம் ஓடுது. இது வந்து முனிராஜும் பார்க்குறாரு. அடுத்தது அவன் நம்மள தான் அத வந்து ஏதாவது செய்ய வருவான் அப்படின்ற மாரி அவருக்கு தோணுது. அதோட இப்ப நடக்க போற விஷயத்துல மாநாட்டுல பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா ஆளுங்களும் வந்து இருப்பாங்களே இவர மாதிரி எல்லாருமே வந்து கலந்துக்கிற மாரி இருக்கு. இந்த மீட்டிங்ல இந்த தாத்தா வந்து என்ன சொல்வாருன்னா, அந்த ஹீரோ வந்து இவங்களோட ஆளுங்க தானே. அந்த மூர்க்க பையன் இப்ப என்னதான் சொல்ல வரான், அவன் செய்றதெல்லாம் வந்து சரின்னு நினைச்சிட்டு இருக்கானா, இப்படியே அவன் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தானா, நம்ம ஊர்ல அப்புறம் ஆளே இருக்க மாட்டாங்க. இருக்கிறவங்க ஃபுல்லா அவன் செய்றது தான் சரின்ற மாரி பேசுவாங்க. அதனால பேசாம அவன முடிச்சு விட்டா தான் சரி வரும். என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, அவன வந்து அவன் மேல ஒரு என்கவுண்டர் மாரி வாங்கிடணும். வாங்கிட்டு அவன முடிச்சு விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் எல்லாம் சரி வரும் அப்படின்ற மாரி இந்த தாத்தா எல்லாத்தையும் சொல்றாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து இந்த பீட்டர் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் திரும்பவும் வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்ட்டா இப்ப சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி பதவிக்காக தான் இந்த மாரி நடந்திருக்கு. அவங்க அம்மாக்கு அதாவது ஃப்ரெண்ட் வந்து எதுனா ஃப்ரெண்டோட அம்மா வந்து பதவிக்கு வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து பூமி வந்து கோவப்பட்டுருக்கான். அதனால அவன் வந்து அவங்க அப்பாவ இது பண்ண போயிருக்கான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ப ஜோடிச்சாங்கல்ல அதே கதைய சொல்லும்போது, சரி நீ சொல்றதெல்லாம் பார்த்தா வந்து நீ வந்து நாடகத்துக்கே வந்து டஃப்பிங் குடுப்ப போல இருக்கே அப்படின்ற மாரி எஸ்பி வந்து இப்ப கிண்டல் பண்றாரு. அப்ப எதுக்குப்பா அவங்க அப்பனையும் அவன் வந்து அதாவது ஹீரோ வந்து ஹீரோட அப்பாவே அது மாரி பண்ணிருக்கலாம். அவன் எதுக்கு அந்த மாரி பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியே எஸ்பி வந்து அப்படியே அமைதியா நிக்கிறாரு. அதாவது இவர் இருக்கார்ல போலீஸ் கற்பிட்டர் அவர் அப்படியே அமைதியா நிக்கிறாரு. அதாவது எனக்கு என்னமோ அந்த முனிராஜ் மேல தான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எஸ்பி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க வந்துட்டு நான் இங்க ஏசில உட்கார்ந்திருக்கேன். ஏசில உட்கார்ந்துட்டு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லா கேஸையும் என்னால டைரக்ட்டா போய் விசாரிக்க முடியாது. அதனால தான் உங்கள்ட்டலாம் சொல்லி விசாரிக்க சொல்றது. நான் ஏசில உட்கார்ந்திருந்தாலும் இன்னும் எனக்கு வந்து பிரஷர் அதிகமா தான் இருக்கு. எனக்கு 45 வருஷ சர்வீஸ் எனக்கு. அது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவரு கரெக்ட்டா உண்மை என்னவோ அத அப்படியே அழகா எஸ்பி சொல்லிடுறாரு. அதனால இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதுதானே அதுக்கு தகுந்த மாரி தானே ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ வந்து என்கவுண்டர் பண்றதுக்கு ஆர்டர் வந்து நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவரும் இப்ப குடுத்துறாரு. ஆனா அவருக்கு நல்லா தெரியும் ஹீரோ மேல எந்த தப்பும் இல்லன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ வந்து இருக்கிற இடத்த காட்டுறவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 லட்சம் பரிசு அப்படின்ற மாரி போஸ்டர்லாம் ஒட்டுறாங்க. ஹீரோ கூட இருக்கிறவங்களும் இத பாக்குறாங்க. இப்ப ஊர் மக்கள் ஃபுல்லாவும் இத தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதோட ஹீரோ இருக்கிற இடத்த தேடி வராங்க. ஹீரோக்கு ஒரு முத்தம் மட்டும் குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் உன்ன பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க நைஸா அப்படி நவுண்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முனிராஜ் இருக்கார்ல அவர் வந்து பயங்கர டென்ஷன்ல தான் இருக்காரு. இவன் ஹீரோ எப்ப வேணா வருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பயத்துல தான் இருந்துட்டு இருக்காரு. இங்க ஹீரோவும் அவரோட மாமாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பக்கம் போலீஸ் நம்மள தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முனிராஜ் இருக்கான். நான் எவன் வந்தாலும் சரி நாளைக்கு அவனுக்கு நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி இப்ப ஹீரோவோட ஒருத்தர் இருப்பார்ல ஹீரோ எல்லாம் அடிக்கடி கூட்டு வந்து காட்டுவார்ல அவர் வந்து இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்றாருன்னா போலீஸ்காரங்களுக்கு ஹீரோ இருக்க இடத்த சொல்லிடுறாரு. இந்த விஷயம் வந்து முனிராஜ் இருக்கார்ல அவருக்கும் தெரிஞ்சிருது. இப்போ ஒரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் முனிராஜ் 2 பேருமே வந்து ஹீரோ இருக்க அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ அங்க இல்ல. அப்புறம் தான் தெரிய வருது இது வந்து ஹீரோட பிளானா தான் இருக்கும். ஹீரோ வந்து அப்படி சொல்லியிருப்பாரு. அதனால இப்ப போலீஸ்காரங்களும் அங்க வந்து நின்னுட்டு இருக்காங்கல்ல. இப்ப இங்க வந்துட்டு யாரும் இல்ல. அப்ப முனிராஜ் வீட்டுக்கு வந்துட்டு இப்ப ஹீரோ ஈஸியா வந்துருவாரு. அங்க வந்து அவர போட்டு சாத்தி புரட்டி எடுத்துட்டு என்ன பண்ணுவாருன்னா அவர் அங்க இருந்து தூக்கி போட்டு கொண்டு வந்து இந்த கல்லுமரம் இருக்குல்ல அது இன்னும் ஷார்ப்பா தானே இருக்கும். அதுல வச்சு அந்த முனிராஜுக்கு வந்து ஹீரோ வந்து தண்டனை கொடுத்துருவாரு. அவரும் அதுல அப்படியே இறந்து போயிடுவாரு. இப்ப இந்த மாதிரி இவரை பண்ணிட்டு அவரே அங்கேயே உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல இந்த எஸ்பி அதாவது பீட்டர் இருக்கார்ல இன்ஸ்பெக்டர் அவர் வந்துட்டு ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராரு. அப்ப அவருக்கு ஹையர் ஆஃபீஸர் இருக்கார்ல அவர் கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா இன்னும் 5 கிலோமீட்டர்ல வந்துட்டு நம்மளோட ஆளுங்க வெயிட் பண்றாங்க. அவங்க கையில வந்துட்டு ஹீரோ ஒப்படைச்சிருங்க. அவங்க வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பீட்டர் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல அவர் என்ன சொல்றாரு இப்ப அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல. அதனால ஹீரோ மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அதனால நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல என் வேலையே போனாலும் பரவாயில்ல. நான் வந்து அவனை வந்து கோர்ட்ல தான் நான் ஆஜர் பண்ணுவேன். நான் அவனை வந்து ஷூட்டிங் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த பக்கத்துல இந்த பிசி வந்து என்ன பண்றாருன்னா துப்பாக்கி எடுத்து ஹீரோ வேகமா சுட்டுறாரு. இதை பார்த்தோன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது என்ன செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மீசை வேற முறுக்கி விட்டுக்கிறாரு. இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கறதுக்கு அவர் டக்குனு என்ன சொல்வாருன்னா ரொம்ப நாளா மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டே இருக்கேன் அதை கீழே இறக்க முடியாதுன்ற மாதிரி வசனம் பேசுறாரு. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ ஆல்ரெடி வந்து அந்த தலைவர் பேசும்போது சொன்னார்ல இவங்க நம்மளே வந்து அவனை வந்து முடிச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் அவனை வந்து நம்ம அவன் இறந்து போயிட்டோம்னா அவனுக்கு வந்து பெரிய பதவி கொடுத்து தலைவர் ஆக்கிடணும். தாத்தா ஒருத்தர் இருப்பார்ல அந்த அரசியல் தாத்தா அந்த தாத்தா சொல்லி தானே இந்த அவங்களோட ஆளுங்க தானே இவங்களாம். அதோட அந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. பண்ணிட்டு வந்துட்டு இப்போ மூர்க்கனும் சரி அவர் ஃப்ரெண்டு அதாவது பூமி சரி ஊருக்காக தான் எல்லா விஷயமும் செஞ்சாங்க கொண்டாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க 2 பேரும் இந்த மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் அவங்களே தலைவராக்கி அந்த மாதிரி மரியாதை மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா ஊருக்காரங்களும் மறந்துடுவாங்க. நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலான்ற மாதிரி அவர் சொன்ன ஐடியாக்காக தான் இவங்க வேணும்னே இந்த மாதிரி செஞ்சது. இப்போ இந்த இன்ஸ்பெக்டருக்கு இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா இவர் சுட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அங்கே இறந்து போயிடுவார். ஹீரோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாரு. அது இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதை வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. இதோட முடிவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் படம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு